சிவகோத்திரத்தின் தலைவன் எங்கள் யமதர்மராஜா வருகிறார் வருகிறார் வருகிறார். வணக்கம் தலைவரே. பாசு பாசு. என்னையா? இல்ல நம்ம எல்லாம் செத்து போயிட்டோம், யமலோகத்துல கொண்டாந்து வச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் செத்து போயிட்டா எந்த லோகத்துக்கு கொண்டு போவாங்க? யோ, நானே பண்ண பாவத்துக்கெல்லாம் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போறாங்களோன்னு பயந்து போய் நின்றுட்டு இருக்கேன். நீ வேற பக்கத்துல நின்றுட்டு நொய் நொய் நொய்னு உயிரை எடுக்கிற. அதான் உயிரே போச்சே, அப்புறம் என்னத்துக்கு டென்ஷன்? ஆமா, பூலோகத்துல அப்படி என்ன தப்பு பண்ண பனிஷ்மெண்ட்டுக்கு இப்படி பயப்படுற? யோ, ஊருக்கே தீர்ப்பு சொன்ன ஜட்ஜியா நானு. பிரபு, கேட்க வேண்டும் என்று நினைத்தேன். வரும்பொழுது கதையை தொங்க போட்டுக் கொண்டே வந்தீர்களே, எதற்காக? வயதாகிவிட்டது, தோளில் சுமக்க முடியவில்லை, அதனால்தான் தொங்க போட்டு விட்டேன் கதையை. இதெல்லாம் ஒரு கேள்வியா சித்திரகுப்தா? இல்லை பிரபு, பூலோகத்தில் இன்று 22,237 பேர் இறந்துள்ளனர். அவனவன் செய்த பாவ புண்ணியங்களை கூறு, நான் தீர்ப்பை வழங்குகிறேன். சட்டம் அமைச்சது, எங்களுக்கு சட்டம் தெரியும். வணக்கம் தலைவா. இவன் பூலோகத்தில் மந்திரி பதவியில் இருந்து கொண்டு மாபாதக செயல்கள் பலவற்றை செய்துள்ளான். இவனால் பல உயிர்கள் பலியாகி உள்ளன. சித்திரகுப்தா, நான் பலமுறை உன்னிடம் சொல்லி இருக்கிறேன், அரசியல்வாதிகள் நம்மால் அறிவிக்கப்படாத பிரதிநிதிகள் என்று. சுனாமி, பூகம்பம் போல மக்களின் உயிர்களை கொத்து கொத்தாக எடுப்பவர்கள் நம் வேலையை சுலபமாக்குகிறார்கள். ஆனாலும் பிரபு, இதனால் அப்பாவி மக்களும் இறக்கிறார்கள் அல்லவா? யார் அப்பாவி மக்கள்? கேளுங்க. கேவலம் பணத்திற்காகவும் பதவிக்காகவும் தங்கள் ஓட்டுகளை விற்கிறார்களே, இவர்களா அப்பாவி மக்கள்? அறிவில்லாதவர்கள், இவர்களே குற்றவாளிகள். எதையும் அறிந்து தெரிந்து புரிந்து செயல்படாத மக்களாலேயே இவனை போன்றவர்கள் மந்திரியாகி இருக்கிறார்கள். சூப்பர் தலைவா, உங்க கொள்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன பேசாம உங்களோட கொள்கை பரப்பு செயலாளர் ஒரு ஓரமா உட்கார வச்சீங்கன்னா சிறப்பா பணியாற்றுவேன். கொள்கையே இல்லாதவனுக்கு தாண்டா கொள்கை பரப்பு செயலாளர் வேண்டும். கரெக்ட். நீ இப்பொழுது சொர்க்கத்திற்கு செல்கிறாயா, நரகத்திற்கு செல்கிறாயா? டீலா நோ டீலா? டீல் தர்மராஜா, டீல். தேவதைகளே, அவரை அழைத்துச் செல்லுங்கள். தர்மராஜா, சொர்க்கத்துல எந்த ஏரியும் வத்தாம நான் பாத்துக்கிறேன். ஃபுல்லா தர்மகோல் போட்டு நிரப்பிடுறேன். தெருமுக்காண்ட வந்து இல்லம்மா, நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். பிரபு, தங்களுக்கு முடியவில்லை என்றால் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். மற்ற வழக்குகளை நாளை பார்த்துக் கொள்ளலாம். பூலோகவாசிகளை பார்த்து பார்த்து புகையிலை பிடிக்கும் பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டேன். அதனால் தான் இரும்பல் வருகிறது, வேறொன்றும் இல்லை. வேண்டுமானால் அவையை சற்று தள்ளி வைப்போமா? வேண்டாம் சித்திரகுப்தா, மானிடனின் இறப்பும் பிறப்பும் தடைபடக்கூடாது. அது இயற்கையின் விதி. எனக்காக சபையை தள்ளி போடக்கூடாது. இதன் விஷயமாக நாளை முடிவை அறிவிக்கின்றேன். என்ன முடிவு பிரபு? வேற என்ன, எனது நிரந்தர ஓய்வை பற்றி தான். என்ன நிரந்தர ஓய்வா? இப்போது இந்த அரியணைக்கு புதிய ரத்தம் தேவைப்படுகிறது. இளைஞர்களுக்கு வழிவிட்டு நான் ஓய்வெடுக்கலாம் என்று இருக்கிறேன். பொதுக்குழு செயற்குழு ஒருமனதாக தேர்வு செய்தபடி என் மகன் அடுத்த யமனாக பதவியேற்பான் என்ற மகிழ்ச்சியான செய்தியை இந்த சபைக்கு தெரிவிக்கின்றேன். இரவு முழுவதும் இலவசமாக என்னிடம் சோமபானம் வாங்கி அறிந்துவிட்டு பொதுக்குழுவில் ஓட்டை அவர் மகனுக்கு போட்டு விட்டீர்களா? துரோகிகளே! இது பொதுக்குழு கூடி எடுத்த முடிவல்ல, அவர்கள் குடும்பம் சேர்த்து எடுத்த முடிவு. என்ன மந்திரிகளே, உங்களுக்கு ஆனந்தம் தானே? பேரானந்தம் பிரபு. உங்கள் அழகான வாரிசை தவிர இந்த இருக்கையில் அமர தகுதியானவர்கள் இந்த லோகத்தில் யாரும் இல்லை, யாவானும் கிடையாது. நேற்று இரவு முழுவதும் என்னை தான் அடுத்த எம்மன் என்று கூறிக்கொண்டிருந்தாய். சித்திரகுப்தா, என்ன அங்கே கிசுகிசுத்து கொண்டு இருக்கிறாய்? பல்லாயிரம் வருடங்களாக உங்களையே நம்பிக்கொண்டிருக்கும் எங்களுக்கெல்லாம் பதவி உயர்வே கிடையாதா? முட்டாள் முட்டாள், என் இதயத்தில் உனக்கு நிரந்தர இடம் உண்டு. நீதான் என்னுடைய இதயக்கனி. யாரங்கே? பிரபு, இந்திரலோகத்தில் இருக்கும் என் அழகான மகனை அழைத்து வா. உத்தரவு பிரபு. பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. சக்தி, அந்த அதிமேதாவியை எழுப்பு. நண்பா, நண்பா,
அப்படியே ஒரு நண்பன் பட விஜய் நண்பா நண்பான்றார். நாடா உன்னை ஆசான் அழைக்கிறார். அழைச்சா நீ போடா. என்னை அல்ல உன்னை. என்ன எதுக்குடா கூப்பிடுறாரு? ஏய், வணக்கம் குருநாதா. ஊரில் உள்ள எல்லா உயிர்களையும் உன் அப்பன் எடுத்துக்கொண்டிருக்கிறார். இங்கு வந்து நீ என் உயிரை எடுத்துக்கொண்டிருக்கிறாய். வள்ளுவன் வகுப்பில் உனக்கு உறக்கம். உனக்கு இதுவரை தெரிந்ததில் பிடித்த குரல் எது? இதுவரை எனக்கு பிடித்த குரல் டி ராஜேந்திரன் குரல். ராஜேந்திரா? ஆமா ப்ரோ. யார் அவர்? யார் அவரா? பூலோகத்தில் அவர் எழுதாத வசனங்கள் கிடையாது, அவர் பாடாத பாடல்கள் கிடையாது. ஒரு நாள் விட்டாலும் மூச்சு விடாமல் பேசுவார். அவரை பற்றி பெருமையாக ஒரு பாடலும் எழுதியிருக்கிறார்கள். எங்க தல டியாரு சென்டிமெண்டில தார்மாரு மைதிலி காதலி என்னாரு அவர் உண்மையை லவ் பண்ண சொன்னாரு அங்க தலை தாண்டா நின்னாரு டியாரு தண்டனகா நகா நகா மூதேவி, மூதேவி, நிறுத்து. என்ன ப்ரோ? நான் அந்த குரலை கூறவில்லை. வேற? திருக்குறளில் ஏதாவது ஒன்றை கூறு. எழுதணும் நீ போய் கேட்கணும். சத்தியமா எனக்கு ஐடியாலாம் கிடையாது. அதை எழுதியவனே நான் தானடா. டேய், அவர் என்ன ஸ்டாண்ட் அப் காமெடியா பண்ணாரு? வாயம் மூடுறா பிளாஸ்டிக் வாயா. முடியாது முடியாது முடியாது, ஒரு பொழுதும் முடியாது. அப்பா நான் படிக்கணும்பா, எனக்கு இந்த பதவியெல்லாம் வேண்டாம். நாளைக்கு வேற எக்ஸாம் இருக்குப்பா. படிப்பு உன் அறிவில் ஏறினால் தானே. ஓம்புள்ளியாச்சு எப்படி ஏறும்? என்னம்மா ஆரஞ்சா? 1000 வருடங்களாக உண்டச்சோரை உண்டு கொண்டு ஒரே வகுப்பில் உருண்டு கொண்டு இருக்கிறாய். அம்மா, கபிலர், ஔவையார், வள்ளுவர், பாரதி, பாரதிதாசன், கண்ணதாசன், கலைஞர் வரை உனக்காகவே அவர்களை இங்கே அழைத்து வந்து பாடம் நடத்தினோம். உனக்கு படிப்பே வரவில்லை. நான் சொல்வதை கேள். பதவி என்பது அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைக்காது. பூலோகத்தில் எல்லாம் பதவிக்காக குடும்பம் குடும்பமாக சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். அதானப்பா, பூலோகத்தில் அடித்துக் கொள்வதை போல் மேலோகத்திலும் அடித்துக் கொள்ள வேண்டாம் என்றுதான் நான் பதவி வேண்டாம் என்கிறேன். என்ன சொல்றேன் சிச்சிருக்கீங்க? இங்கே அப்படி நடப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் எனக்கு ஒரே தர்ம பத்தினி, ஒரே தர்ம பிரபு. காரணங்களை சொல்லி வாய்ப்பை தட்டி கழிக்காதே. மகனே, நீ இந்த பதவியை ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். என்னை ராஜமாதா என்று பெருமையுடன் அழைப்பதும் ஐயோ என்று பெயர் சொல்லி அழைப்பதும் உன் கையில் தான் இருக்கிறது. உன்னை எப்படி கூப்பிட்டா எனக்குனாமா? எனக்கு இந்த பதவி பிடிக்கல, போமா. நான் படிக்கணுமா? இப்படி எடுத்தறிந்து பேசாதே. மா, இப்ப என்ன பண்ணன்றீங்க? சரி, உங்களுக்காக நான் ஒன்னா தூத்தாப்பியா இருந்துக்கிறேன். என்னப்பா? தாப்பியாகவா? அது என்னது? அதாவது துணை தர்ம பெருபாக நான் இருந்து கொள்கிறேன். வேண்டாம் வேண்டாம், தூத்தாப்பி எல்லாம் பொம்மை பதவி, ஒப்புக்கு சம்மானி பதவி. நம்மளை ஒரு பன்னீர் கடைக்காரன் பக்கோடக்காரன் கூட மதிக்க மாட்டான். இப்போதுள்ள அமைச்சர்கள் இருக்கிறார்களே, ஐயோ, இதற்கு மேலும் நீ எங்கள் பேச்சை கேட்கவில்லை என்றால் நானும் உன் தந்தையும் உயிரை மாய்த்துக் கொள்வோம். முதல்ல அதை 2 பேர் செய்யுங்க. 10,000 முறை சொல்றேன் இந்த வார்த்தை. நீ இப்ப நான் என்ன பண்ணணும்? கண்ணில் தண்ணியா வர மாதிரி. சரி, நான் பதவியை ஏற்றுக்கொள்கிறேன். மகிழ்ச்சி. கபாலியே, மகனே, சொல்லுங்க. ஒன்றை மட்டும் நன்றாக நினைவில் வைத்துக்கொள். என்னப்பா? எக்காரணத்தை கொண்டும் சிவனின் கோபத்திற்கு ஆளாகாதே. அவர்னா அவ்வளோ கோவக்காரன் அப்படின்னா அவரே இந்த வேலையை வந்து பார்க்க சொல்ல வேண்டியதானே? இந்த குசுகுபு பேச்செல்லாம் சிவனுக்கு தெரிந்தால் நம் குடி கெட்டுவிடும். அப்பா, ஒரு சின்ன சந்தேகம். சிவபெருமான் மொட்டை வச்சிருந்தார்ல, இப்ப முடி வந்துச்சா? முடி என்றவுடன் தான் ஞாபகம் வருகிறது. உன் முகத்தில் ஏதோ ஒரு மாற்றம் வேண்டுமே. நீ இன்னும் சிறு குழந்தையாகவே இருக்கிறாய். என் முகத்தில் என்ன மாற்றம் வேண்டும்? தர்மராஜாவின் தலைமகன், தர்மம் காக்க பிறந்த ஒரு மகன், எவலோகம் காக்க வந்த பரம்பொருள் பட்டதாரி, எங்கள் குலம் காக்கும் மாவீரன், வாழும் வரலாறு எங்கள் தர்ம பிரபு வருகிறார், வருகிறார், வருகிறார். அப்பா, என்ன அவன் வழுக்கி விழுகிறான்? இதெல்லாம் அரசியல் சகஜம் மகனே. காலில் விழுவார்கள், மந்திரி ஆவார்கள், அப்புறம் நீங்கள் காரணமில்லை என்றும் சொல்லுவார்கள். வேண்டுமென்றால் சொர்க்கத்தில் இருக்கும் தலைவியிடம் கேளுங்கள். உலகத்திலே நான் இப்படி ஒரு வணக்கத்தை பார்த்ததில்லை. ஆமா, புல்லரி கடிக்க வருகிறது. வணக்கம் அண்ணா. என்ன என்ன இப்படி உட்காண்டான கூழ் குடிக்க போறாங்க? தலைமை தாண்டா மாறுகிறது, மந்திரி சபை அப்படியே தான் இருக்கிறது. போடா. சிவபெருமான் பார்க்கிறேன். ஓம் நமச்சிவாய. மகனே, இவர்தான் யமகுரு. வணங்கிக்கொள்.
நீ யம குருவா இருந்தா மௌன குருவா இருந்தா எனக்கு நாயா இந்த ஆளு மூஞ்ச பார்த்தா எலி பிடிக்கிற மாதிரியே கிளம்பா அடிக்கிறான்பா வந்தான் முட்டாள் என்று நான் அப்பவே சொன்னேன் கேட்டியா? கொஞ்சம் கால கீழே பொறுமையாக இருங்கள் பிரபு. வெய்யான்றல்ல மகனே, அம்மா. யமகுருவிடம் மன்னிப்பு கேட்டு அவரிடம் ஆசி வாங்கிக்கொள். ஏதோ தாய் சொல்வதனால் நான் ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்கிறேன். வணக்கண்டா. விவேகத்தோடு செயல்படு, வெற்றி உனதே. நான் விசுவாசத்துடன் வெற்றி பெறுவேன். என்னப்பா இது? ஓம் நமச்சிவாய நம. வாழ்க வளமுடன். महादेव शिव साई महेश्वर शंभो हर 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 शिव साई शंकर शंभो सत्य இமயத்தின் உயரம், எதிரிகளின் துயரம், காலத்தின் காலா, கலியுக கஜா, எங்கள் தர்மம். என் உயரமே 5.5 தான்டா. இமயத்தின் உயரமா? வணக்கம் வணக்கம். நிறுத்துங்கள். நிறுத்தடி உன் சலசலப்பை. அடே சித்திரகுப்தா பிரபு, பாடா. என்ன இசையடா அது? இதுதான் தெய்வீக இசை பிரபு. மனதிற்கு இதமாக இருக்கும். அது உனக்கு. இது என்ன தேவலோகமா இல்ல யமலோகமா? அழைத்து செல்லடா அவர்களை சபாக்கு. விதிப்படி வந்தவர்களை திருப்பி எப்படி அனுப்ப முடியும்? உன் டிராமா எனக்கு தெரியாதா? உன் அல்பாசிக்காக அவர்களை வர வைத்திருக்கிறாய். 10வது குறைக்கு சில்க் சுமிதா வர வைத்து விட்டாய். பூலோகத்தில் மானிடர்கள் மனம் நொறுங்கி நிற்பதை பார்த்து என் கண் கலங்குதடா. இது பத்தாமல் வெளிநாட்டு அழகி ஒருத்தி கலிபோர்னியால இருந்து ஒருத்தியை வர வைத்திருக்கிறாய். திருட்டு மூஞ்சியே. மானிடர்கள் ஒருவரும் உறங்குவதில்லை அவளை நினைத்துக் கொண்டு. பிரபு, இத்தனை பேர் இறப்பிற்கு பிறகும் குறிப்பாக சிலுக்கு சுமிதா பற்றி மட்டும் கேட்கிறீர்களே, ஏன்? நான் சிலுக்கு சுமிதாவின் ரசிகன். அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. நான் சொல்லதை மட்டும் கேள்றா. பிரபு, இப்படி மாற்றி மாற்றி பேசினால் எப்படி பிரபு? நான் மாத்தியும் பேசுவேன், இல்ல ஏமாத்தியும் பேசுவேன். ஏனென்றால் நான் யமன்டா. சரிங்க பிரபு, இப்போது நாம் இசைத்தாக வேண்டுமே. அரசனானாலும் ஆண்டி ஆனாலும் இறுதியில் கேட்கும் ஒரே இசை நம் இசை தானடா. வேல்முருகா பாடா. பிரபு, இது இசை அல்ல, இரைச்சல். இந்த இசையை கேட்காமல் ஒரு மானிடர் கூட நம்மிடம் வந்தது கிடையாதடா. என்ன உண்மைதானே? வேல்முருகா அடடா. என்ன இப்படி கூத்தடிக்கிறார்? 48 நாளில் ஒரு நாள் கழிந்தது. விடு. என்ன சொல்றார் உத்தரே? ஆட்டம் போடுவதை கண்டு கொள்ளாமல் அமைதியாக இருக்க சொல்கிறார். கொஞ்சம் சித்திரகுப்தா பிரபு, பார்த்தாயா? இதுதானடா நம் இசை. புரிகிறதா? புரிந்தது பிரபு. எனக்கு நிறைய உறக்கம் வருகிறது. நான் உறங்குகிறேன். விசிறுங்கள். என்ன எங்க அப்பா பொங்கல் பரிசு என்ன கொடுக்குறேன்டா? இவ்வளவு கூட்டம் நிக்குது. சித்திரகுப்தா, ஏன் நம் அவையில் மானிடர்கள் நிரம்பி இருக்கிறார்கள்? சொல்றா. பிரபு, இன்று இறந்தவர்களுடன் சேர்த்து தங்கள் தந்தை தண்டனை வழங்காமல் பெண்டிங்கில் வைத்தவர்களும் என்ன மாட்டி விட்டான். அதனால் தான் அவை நிரம்பி வருகிறது. ஓஹோ, இனி நம் அவையில் பெண்டிங்கே இருக்க கூடாது. மானிடர்களே, நான் என் தந்தை போல் கிடையாது. ஃபுல் ஃபன் மூடான ஆளு நானு. இப்போது வரும்போது பார்த்திருப்பீர்களே, பாத்தீங்கல்ல? பிரபு, நீங்கள் பதவியேற்றதில் இருந்து ஒரு ஃபன்னு கூட பண்ணவே இல்லையே. நீங்க மட்டும் அப்படியே ஃபன் பண்ணி கிழிச்சிட்டீங்க. உன்னை டிஆர் காலத்துல இருந்து பார்த்துனுக்குறேன். மூடி நோக்கறேன், பருப்பி மாட்டேன். கேக்குது பாரு கேள்வி. மானிடர்களே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்ல போகிறேன். பாவம் செய்த அனைவரையும் சொர்க்கத்துக்கு அனுப்ப போகிறேன். பிரபு, அப்போது புண்ணியம் செய்தவர்களை? புண்ணியம் செய்த அனைவரையும் நரகத்துக்கு அனுப்ப போகிறேன். என்ன சலசலப்பு இது? லூசுத்தனமா இருக்க. புரிகிறதா? மனசாட்சியை தொட்டு நான் பாவம் செய்தேன் என்று சொல்பவன் அனைவரும் இந்த பக்கமாக வாருங்கள். வாருங்கள். பாருங்கள் பாருங்கள். நீங்கள் அனைவரும் பூலோகத்தில் மற்றவர்களுக்கு பாவத்தை செய்தவர்கள் அல்லவா? ஓ, என்னென்ன பாவங்களை செய்தீர்கள்? கூறுங்கள் பாப்போம். எங்க மாமியார நல்லா பாசமா பேசி பேசியே அவங்களுக்கு விஷம் வச்சு கொன்னுட்டேன். துடிக்க துடிக்க செத்து போச்சே. எனக்கு சொர்க்கம் கிடைக்கும்ல?
சொர்க்கம் தான், உங்களுக்கு சொர்க்கம் தான். அடுத்து ஐயா என்னடா? நான் கந்து வட்டி மீட்டர் வட்டின்னு வட்டிக்கு வட்டி வாங்கி என்னால 30-40 குடும்பம் சீரழிஞ்சு தூக்கில தொங்கி இருக்கு. அப்ப எனக்கு சொர்க்கம் தானே? உனக்கு தாண்டா சொர்க்கமே. ஊரையே வளைச்சு ஒலையில போட்டவன் நானு, ஒருத்தனை கூட வாழ விடல. எனக்கு சொர்க்கத்தை காட்டுறேன். காட்டுங்க. அடுத்து இதோ நிக்கிறானே, இவன் பொண்டாட்டி நான் தான் வச்சிருந்தேன். அப்படியா? இதுவரையில அவனுக்கு தெரியாது எனக்கு சொர்க்கம் தானே. உனக்கும் சொர்க்கம் தான். ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தர் சொத்தையும் அடிச்சு பிடிங்கி நான் எழுதி வாங்கினையா. ஏன் 3 கொலை கூட பண்ணங்கய்யா. உங்களுக்கு சொர்க்கம் தான் வேண்டும் அல்லவா? உங்க யாருக்கும் தண்டனை வேண்டாம். நீங்கள் பாவமும் செய்துவிட்டு தண்டனையும் வேண்டாம் என்றால் அப்புறம் யாரடா உங்களுக்கு தண்டனை கொடுப்பது? என்ன இப்படி சொல்றாரு? சித்திரகுப்தா பிரபு, இவர்களை நரகத்திற்கு கொண்டு போய் கிர்லில் அடித்து என்ன கடாயில் வரடா. அரக்கர்களே, இவர்களை இழுத்து செல்லுங்கள். ஆசைதானடா மனிதனுக்கு ஆபத்து. சை. சித்திரகுப்தா பிரபு, யார் இந்த 6 பீஸ்? அதை தட்டு. நீங்கள் என்ன பாவம் செய்தீர்கள்? நரகமா இல்லை சொர்க்கமா? கூறுங்கள். ஊரையா? பிரபு என்ன? அவர் காது கேட்காதவராம் பிரபு. அப்ப நான் இவ்வளவு நேரம் பண்ண ஃபன்ல அவனுக்கு கேட்டிருக்காதா? கேட்டிருக்காது பிரபு. நீ மூடின்னு உக்காரு. ஐயா பூமியில நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கோம் ஐயா. இருந்தாலும் நாங்க கஷ்டத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம் ஐயா. நரகம் ஒன்றும் எங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது. நாங்க நரகத்துக்கே போறோம் ஐயா. நீங்கள் ஒன்றும் பாவம் செய்யவில்லை. உங்களை படைத்த பிரம்மதேவன் தான் உங்களுக்கு பாவம் செய்து விட்டான். சித்திரகுப்தா, பிரபு, இவர்களை சொர்க்கத்துக்கு அனுப்பி வை. போங்கள். வாங்கடி, அவார்டு பம்சிடுங்க. வரீங்க, அழைத்து செல்லுங்கள். கொஞ்சம் வேகமா தான் வீச. மாசான சம்பளம் வாங்கல நீ. அடே சிலேட்டு மூஞ்சி சித்திரகுப்தா, பிரபு, என் ஆட்சி முறை எப்படிடா இருக்கிறது? வாயில ஆட்டோ ஓட்டுறதை நிறுத்திட்டு உட்காந்து வேலை பாரு. ஆமா, எவனோ ஒருத்த ஃபன்னே வரலன்னு சொன்னானே, எங்க அவன்? டேய் பருப்பி மண்டை, வாடா இங்க. பிரபு வா. வந்தேன் பிரபு. போடா பின்னாடி. ஐயோ ஃபன் பார்த்தாயா சித்திரகுப்தா? படிப்பறிவற்ற முட்டாள் என்று நினைத்தால் இவன் சாமர்த்தியமாக செயல்படுகிறானே. இவனை இப்படியே விடுவது நல்லதல்ல. நெருங்கி வந்தானுமா? யமன்டா. பிரபு, நீங்கள் எப்படி இங்கே? உங்களை எப்படி உள்ளே விட்டார்கள்? அது தந்து உள்ள வந்தாண்டா. அது கூட ஏதோ ஷூ இருந்தா தான் உள்ள விடுவானுங்களாமே. அதான் தூக்கி காட்டினா உள்ள விட்டானுங்க. அந்த முட்டாள் அமைச்சர்கள் போட்டு கொடுத்து விட்டார்களா? நான் ஒன்றும் கேட்கவில்லை, அவங்களா தான் சொன்னானுங்க. அதெல்லாம் இருக்கட்டும். நீ இன்னும் பூலோகத்துக்கு கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து வந்தேன்னு சொன்னானுங்க. இங்கு வந்து பார்த்தா குட்டை பாவாடை பெண்களுடன் ஃபுல்லா குடித்து விட்டு உஜாலாவாக இருக்கிறாய். என்ன கோவா டூருக்கு வந்த நண்பா உனக்கு? ஐயோ பிரபு, இதுதான் மாடர்ன் கல்ச்சர். பெண்கள் எப்படி வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். ஆண்களுக்கு பெண்கள் சளைத்தவர்கள் அல்ல என்பதை இப்படித்தான் காட்டுவார்கள். அதனால் தான் 150 வீடியோக்கள் எடுத்து வெளியே காட்டி விட்டார்கள். அதுக்காக இங்க பாரு, ஒண்ணுமே இல்ல, அது பாரு நாடிங்குது. இதை பார்க்க தான் வந்தே நீ? தங்கள் மீது ஆணை. ஒரு நிமிடம். மினிமீர் மூஞ்சி, இவன் எவ்வளவு நேரமாக இருக்கிறான்? பப் ஓபன் ஆனதுல இருந்து எங்க கூட தான் இருக்காரு. அவனு பார் ஓபன் பண்ணதுல இருந்து இங்க இருந்துட்டு என் மேல சத்தியமான வர வாடா வெளியில வாடா. பிரபு, சித்திரகுப்தா, நீ சொன்ன சம உரிமையை பார்த்தாயா? யூட்டான். ஏமா என்ன இரவு நேரங்களில் மதுபானம் குடிக்கிறாயே, உன் கணவன் கேட்க மாட்டான்? கேட்க மாட்டான். ஏன்? அவன் தான் பக்கத்துல உட்காந்து ஊத்தி கொடுத்துட்டு இருக்கான். டார்லிங் ஒன் மோர்ல. எட்டி வச்சுனா வாய் வந்துரும் உனக்கு. சொல்றேன், கேக்குறானா அவன்? பார்த்தாயா சித்திரகுப்தா, பூமி ஒன்றை நேராக வைக்கவில்லை. இப்பதான் சரியாக இருக்கிறது. ஹாய் பிரபு, நீங்கள் பூலோகத்திற்கு வந்தது சரி, ஆனால் என்ன எப்படி கண்டுபிடித்தீர்கள்? இவர் கடலில் விழுந்த விமானம் தேடி கண்டுபிடிக்க கஷ்டமாக இருப்பதற்கு. டேய், நீ யமலோகத்திலே கால புத்தகத்தை 6 மணிக்கு மேல் கை வைக்க மாட்டாய். வரப்போற பணிப்பெண்கள் மீது கை வைத்து அடி வாங்குவாய். எனக்கு தெரியாது. அது இல்ல பிரபு, இங்க பள்ளிகளை விட பப்புகள் அதிகம் உள்ளது. சரியாக சொன்னாய் சித்திரகுப்தா. காலையில இருந்து இரவு நேரம் எல்லாம் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறேன். அந்த அலுப்பில் தாண்டா இருக்கிறேன். சாவு ஏன் விழவில்லை என்பதை நாம் கண்டறிய வேண்டும். சீக்கிரமா வாடா. சித்திரகுப்தா, பிரபு, பார்த்தாயா என் வாகனத்தை?
பிரபு இது என்ன வாகனம்? டேய், இந்த வாகனம் எங்கள் குடும்ப சொத்துடா. சொல்கிறேன் வா, உக்காரா. போலாமா? போலாம் போலாம். சித்திரகுப்தா, நம் வாகனம் எப்படி இருக்கிறது? நன்றாக இருக்கிறது. இந்த வாகனத்தில் எரிபொருள் இருக்கிறதா? என் காலாண்டு பரீட்சைக்கு சத்யானந்தா போட்டான். என்ன வாயிடா உன் வாய்? வாகனத்தை தள்ளடா. காற்றடைத்த பந்தை விட கேவலம் நம்ம தேகம். இந்த நிலையிலையும் எத்தனை பேருக்கு சிலுக்கு சுமிதா மோகம். நிறுத்தடா உன் கானா சிங்கிங்கை. சித்திரகுப்தா, யாரடா இவர்? என் உருவத்தை விட பெரிய உருவமாக இருக்கிறார். இவரா? இவர்தான் இவர் ராமசாமி. மானிடர்கள் இவரை பெரியார் என்று அழைப்பார்கள். பெரியார் என்று அழைப்பார்கள்? இவரை பெரியார் என்று அழைப்பதற்கு இவர் என்ன செய்தார்? மது பழக்கம், பெண்ணடிமை, மூட நம்பிக்கைகள் கூடாது என்று மூச்சு முட்டை கத்தியவர். கடவுளாகிய நீயே புல் போதையில் இருக்கிறாய். மானிடர்கள் எப்படா கேட்பார்கள்? சரி வா, அருகில் போய் பார்ப்போம். என்ன எழுதி இருக்கிறார்கள்? கடவுளை மற, மனிதனை நினை. அது என்னன்னா மரியாதை உனக்கு. அதாவது நம்மை போன்ற கடவுளை மறக்க வேண்டுமா, மனிதனை மதித்து வாழ வேண்டுமாம். சரியாக தானே சொல்லியிருக்கிறார். சித்திரகுப்தா, இவரை நாம் சந்தித்து டிஸ்கஷன் செய்வோம் வா. முடியாதே. ஏண்டா? உப்ப என்னைக்கோ தூக்கிட்டானே. அதானே, நாட்டுல நல்லவங்கள வாழ விட மாட்டானே எங்க அப்பா. அதனால தான் மனுஷங்க எல்லாம் சேர்ந்து இவருக்கு சிலை வச்சிருக்காங்க. அந்த சிலையும் உடைக்கிறதுக்கு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எதிர்பார்க்கிறார்களா இல்ல எதிர்பார்க்கிறாயா? இல்லை பிரபு. அன்பே சிவம். எதற்கு இப்போது இதை சொன்னீர்கள்? உலகத்திற்கு ஒரே வார்த்தை. வா, நான் கடவுள் சிவனிடம் உன்னை மாட்டி விடுகிறேன். பிரபு, ஆடா கல்றா. அந்த பாடலை அப்படியே கண்டினியூ செய். ஊர்த்தி காட்டாதே அடமக்கு குட்டி, நீ உழைப்பவனின் மனதை கெடு. சித்திரகுப்தா, யார் அவர் கையில் புத்தகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்? பள்ளிவாதியாரா? ஆம் பிரபு, ஆசிரியர் தான். பேரு அம்பேத்கர். சட்டை போடக்கூடாது என்ற காலத்திலேயே சட்டம் பிடித்தவர். இந்த நாட்டின் சட்டத்தை இயற்றியவரே இவர்தான். அற்புதம். அனைத்து மனிதர்களும் சமம், ஜாதி ஜாதி என்று பிரிந்து வாழாதீர்கள் என்று அனைவருக்கும் அறிவு பாடம் புகட்டியவர். ஆனால் அவருடைய பேச்சை யாரும் கேட்கவில்லை. கேட்டிருந்தா எதுக்குடா ஜாதி மதம் அச்சுக்கு போறானுங்க? அதனால் தான் அவரையே ஜாதி தலைவராக முத்திரை குத்தி இப்படி ஓரமாக நிற்க வைத்து விட்டார்கள். இதான மக்கள் செய்த மிகப்பெரிய சாதனை. பாவீங்களா, ஒரு சட்ட மேதையை ஜாதி தலைவராக்கி விட்டார்களே. இந்த மானிடர்களை திருத்தவே முடியாது. நீ வாடா. சித்திரகுப்தா பிரபு, இவர் யாரடா? பார்ப்பதற்கு என்னை போல் கம்பீரமாக இருக்கிறாரே. பார்ப்பதற்கு மட்டுமல்ல, இவருடைய வாழ்க்கையே கம்பீரமானதுதான். ஒற்றை ஆளாக நின்று வெள்ளைக்காரனை ஓட ஓட விரட்டியவர். பல மேலை நாட்டு தலைவர்களும் அவருக்கு சப்போர்ட் செய்தார்கள். ஏனோ இந்நாட்டு தலைவர்கள் செய்த சூட்சமத்தில் மாட்டிக்கொண்டார். இயற்கை வேறு அவருக்கு பாதகமாய் அமைந்து விட்டது. ஏன் அப்படி? இறுதியாக விமானத்தில் சென்றதாக ஒரு தகவல். அதற்கு பிறகு என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பது உங்க அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். கேட்டா சொல்ல மாட்டானேடா, ரகசியம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்து இளைஞர்கள் எதற்கும் துணிந்து நிற்பதற்கு காரணமும் இவர்தான். இந்த நாட்டு ராணுவத்தில் அனைத்து இளைஞர்களும் சேருவதற்கு மூல காரணமே இவர்தான். அப்போ தேச தந்தையே இவர் தானாடா? மூடி நேரா வண்டிய ஏடா. என்ன ஒரு கம்பீரமாக இருக்கிறார். யார் இவர்? சட்டை இல்லாமல் இருக்கிறார். நம் தேச தந்தை. எனக்கு உறக்கம் வருகிறது. அதோ தெரிகிறதே தூய தாமஸ் ஆலயம். அதன் படியில் படுத்து தூங்குவோம் வா. தூய தாமஸ் ஆலயமா? சர்ச்சுகளை பத்தினா தூக்கம் வராதா? மூடியில் வாடா. பிரபு, நான் எப்படி பிரபு அங்கே என்று வாகனத்தை எடுத்துக்கொண்டு வா. போ.